வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் வலிவடக்கு காங்கேசந்துறை பகுதியில் பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்க எடுத்த முயற்சி முறியடிப்பு. பேரிஸ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சஜித் அணியுடன் இணைவு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்று கைச்சாத்து. இலங்கையின் எதிர்கால செயற்பாடுகளில் தென்கொரியா எப்போதும் துணை நிற்கும் என்று அந்த நாட்டின் பிரதமர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் வலிவடக்கு காங்கேசந்துறை பகுதியில் பொதுமக்களின் காணிகளை சுவீகரிப்பதற்கு எடுத்த முயற்சி இன்று மக்களின் எதிர்ப்பால் முறியடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பகுதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை அண்டிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் காணிகளை நிலகளவை திணைக்களம் அளவீடு செய்ய முற்பட்டதை தொடர்ந்து எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி மாளிகையினை சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளை எவ்வித முன் அறிவித்தலுமின்றி நிலகளவை திணைக்களம் இன்று காலை அளவீடு செய்ய முற்பட்ட போது பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அளவீடு கைவிடப்பட்டது. இதன்போது நிலகளவை திணைக்களத்தினருக்கு காணி உரிமையாளர்களால் தமது காணி என்று தெரிவித்து கடிதம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இதன்போது காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி சுகாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அந்த கட்சியோடு இணைந்து செயற்படும் கட்சிகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய கூட்டணியின் முதல் கட்ட நகர்வாக இந்த விடயம் பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இலக்கு வைத்து இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்படி பேராசிரியர் பீரிஸ், டிலான் பெரேரா, நாலக ஹொடேகேவா, KPS குமாரஸ்ரீ, உப்புல் கலப்பதி மற்றும் வசந்த யாப்பா பண்டார ஆகியோர் இணைந்துள்ளார்கள். இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான பேச்சுவார்த்தை பல மாதங்களாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. அதேவேளை டலஸ் அழகபெரும உள்ளிட்ட 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டணியில் இன்று இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. புதிய கூட்டணி தொடர்பாக தமக்கு அறிவிக்கப்படவில்லை என்று டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார். சஜித் தலைமையிலான மேற்படி கட்சியில் மலையக தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஏற்கனவே இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரிய பிரதமர் ஹான் டாக் சூவுக்கும் இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு சியோலில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இலங்கைக்கு தென்கொரியா அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் பலப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை பாரிய நிதி நெருக்கடியில் இருந்து மீண்டுள்ள இலங்கை பாரிஸ் சமூகத்தில் உறுப்பினராக நாட்டின் வெற்றிக்காக எப்போதும் தமது நாடு துணை நிற்கும் என்றும் தென்கொரிய பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கைக்கு பல புதிய தொழில் வாய்ப்புகளுக்கான வாயில்கள் திறக்கப்படும் எனவும், தென்கொரிய மக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய விரும்புவதாகவும் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை வழங்க உள்ளதாகவும், இலங்கையின் எதிர்கால செயற்பாடுகளில் தென்கொரியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை தமது நாட்டில் விவசாயம், கட்டுமானம் மற்றும் பிற தொழில்களுக்கு வேலைகளை வழங்கும் தொழிலாளர்களின் சுகாதார சேவைகள் மற்றும் தொழில்முறை சேவைகளுக்கு புதிய வேலைகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் கொரிய அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், ராஜாங்க அமைச்சர்களான பியால் நிஷாந்த், அனுபமா பஸ்குவேல், பாராளுமன்ற உறுப்பினர் ஜதாமினி குணவர்த்தன, பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க, தென்கொரியாவுக்கான இலங்கை தூதுவர் சாவித்ரி பானபுக்க, பிரதமரின் ஊடக செயலாளர் லியனகே ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்தில் காவல்துறையை சேர்ந்த சுமார் 100 புலனாய்வு உத்தியோகத்தர்கள் தமது கடமைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு கொழும்பில் பாதுகாப்பு கடமைகளுக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சிங்கள தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் வாகன திருட்டு, தங்க நகை கொள்ளை போன்ற குற்ற செயல்களை தடுப்பதற்கும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக கொழும்பில் பொதுப்பணிகளுக்காக மேல் மாகாண புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளை நியமிக்குமாறு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பணிப்புரை விடுத்துள்ளார். கடந்த சில வாரங்களாக நாடளாவிய ரீதியில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். இதேவேளை எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போதும் குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் போலீசாரின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்கு தீனி போடுவது போல முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் அண்மைய செயற்பாடுகள் காணப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையையும் எதிர்கொண்டு தொடர்ந்து இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்க முடியாது என்று மறுத்தும் சர்ச்சையினை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அமுலாகும் வரையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின்
கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கும் கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, அமைச்சர்களான நிமால் ஸ்ரீபால டி சில்வா மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அரசியல் தீர்மானங்களை கட்சியின் மத்திய குழு உள்ளிட்ட கட்சியின் ஏனைய குழுக்களை தீர்மானிக்கும் என கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் பேராசிரியர் ரோஹண லக்ஷ்மண் பியதாஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர, தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க மற்றும் பொருளாளர் லசந்த அழகியவன் ஆகியோர் மீண்டும் தமது கடமைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் கட்சியை கட்டியெழுப்புவதே தமது ஒரே நோக்கம் என தெரிவித்துள்ள சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கூட்டணியின் வேட்பாளருமான அருள்குமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் JVPயின் அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளமை சர்வதேச அளவில் அவதானம் செலுத்தும் விடயமாக மாறியுள்ளது. இதனை அவதானித்த தமிழ் தேசியவாதிகள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் என்று பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வரும் அதேவேளை தமது சந்தேகங்களையும் பகிரங்கமாகவே தெரிவித்து வருகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடாக அரசியலுக்குள் வந்து தமிழரசு கட்சிக்குள்ளும் நுழைந்து கட்சிக்குள் பல்வேறு அரசியல் காய் நகர்த்தல்களையும் சுமந்திரன் முன்னெடுத்து வருகின்றார். அதற்கு உதாரணமாக அண்மையில் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் இருவர் வழக்கு தாக்கல் செய்து தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் முடக்கப்பட்டு கேலிக்குள்ளான சம்பவத்தின் பின்னணியில் சுமந்திரனை இருப்பதாக அந்த கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இது தொடர்பாக சுமந்திரனும் ஒரு சமயம் வழக்கு தொடுக்கப்பட்டது தவறு எனவும் மற்றொரு சமயம் வழக்கு தொடர்ந்தது சரிதான் என்றும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவிக்கின்றார். அது மட்டுமின்றி நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அரசாங்கத்தோடும் ரணில் விக்ரமசிங்கவுடனும் நெருக்கமாக செயல்பட்ட சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பராகவும் உள்ளார். தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்தை கைப்பற்றும் இவரது வியூகம் தோல்வியடைந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினூடாக இந்த செயல்பாட்டை இடைநிறுத்தியமை தமிழர்கள் மத்தியில் பெரும் கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கும். இவ்வாறான நிலைமையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தமை பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. வடக்கு கிழக்கில் அனுஷ்டிக்கப்படுகின்ற மாவீரர் நாளை தடுப்பதற்கான அனைத்து சட்டங்களையும் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இராணுவத்தின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான ஆனந்த ஜெயமன்னவினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார். இதன்போது வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் இடம்பெறுகின்ற நினைவு நாளுக்கு எதிராக சட்டத்தை சிறந்த முறையில் அமுல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் மா அதிபர் மன்றில் குறிப்பிட்டார். இவ்வாறான சட்டவிரோத நிகழ்வுகள் தொடர்பில் அதிகபட்சமாக சட்டத்தை தொடர்ந்து அமுல்படுத்த உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அரசாங்கம் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணியும் குறிப்பிட்டுள்ளார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி இந்த சட்டவிரோத செயல் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் மா அதிபர் நீதிமன்றத்தில் உறுதிமொழி வழங்கியிருப்பதால் இந்த மனுவை தொடர வேண்டிய அவசியமில்லை என்றும் இதன்படி குறித்த மனுவை வாபஸ் பெறுவதற்கு அனுமதி வழங்குமாறும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து மனு மீதான விசாரணையை நிறைவு செய்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.